மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். கைரேகை அது அவசியமா முக்கியமா? முக்கியம்தான். ஏனென்றால் இன்றும் பலருக்கு தான் பிறந்த தேதி தெரியவில்லை. அப்படி தெரிந்திருந்தாலும் நேரம் சரியாக தெரியவில்லை. நேரம் சரியாக இல்லாத பட்சத்தில் சரியான ஜாதகத்தை கணிக்க இயலாது. இரட்டை குழந்தைகள் 5 நிமிடம் வித்தியாசம், 1 நிமிட வித்தியாசத்திலும் இருக்கிறார்கள். 5 நிமிடம் வித்தியாசம், பலன்கள் மாறிப்போகின்றன. அப்படி என்றால் அதற்குள்ளும் பல மாற்றங்களை வைத்திருக்கிறது ஜாதகம். அப்படி இருக்கும்போது இந்த கைரேகை எவ்வளவு தூரம் முக்கியமானதாக படுகிறதுன்னு சொன்னால், பலருக்கு இது தெரியாத காரணத்தால் இந்த கைரேகையை பார்த்து பலன் அறியலாம். ஆனால் ஜாதக அளவு அறிய முடியாது. இதையும் சொல்லத்தான் வேண்டும். ஒருவருக்கு ஜாதகமே இல்லை, நேரம் தெரியவில்லை, குறைந்தபட்சம் கையை பார்த்து பல விஷயங்களை சொல்ல முடியும். அங்குலாசி என்று சொல்வார்கள். ஒரு விரலில் 3 பகுதி, நகம் இருக்கும் பகுதி சித்தம், எண்ணம், அறிவு. அதற்கு அடுத்து உள்ள 2ஆம் பகுதி செயல்படும் முறை லௌகீகம். 3ஆம் பகுதி இதனால் அவர் அடையும் லாபம், நன்மை, போகம். இந்த கணக்கை நீங்கள் எந்த விரலிலும் பாருங்கள், எல்லோருக்கும் பாருங்கள், சரியாக இருக்கும். இதில் பல கருத்துக்கள் வரும், அதற்கு உண்டான விளக்கமும் தேவை. இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு பார்வை, இந்த கைரேகையை பற்றியும் நாம் வரும் நாட்களில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். என்ன பார்வை? சாலமன் ரேகை. இந்த ஆள்காட்டி விரலில் ஒரு பிறை போன்ற ஒரு வட்டம் இருக்கும். ஆள்காட்டி விரல் கீழே குருமேட்டில் ஒரு பிறை போன்ற ஒரு வட்டம், அரை வட்டம் இருக்கும். சாலமோன் ரிங் என்று சொல்லுவார்கள். அது இருந்தால் அறிவு நன்றாக இருக்கும், ஞானம் நிறைய இருக்கும் என்று மிக மிக உயர்வாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்ன? அது போன்ற சாலமோன் ரிங் இருப்பவர்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கும், அது இல்லாதவர்களுக்கு ஞானம் இருக்காதா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த சாலமோன் ரிங் உற்பத்தி ஆகுமா? ஆகும். அதற்கு ஏதேனும் பலன் உண்டா? உண்டு. அது என்னது? ஒரு மனிதனுக்கு மூளை எப்போது வேகமாக தொய்வின்றி வேலை செய்யும்? அவன் கஷ்டப்படும் போது. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை பெறுவது என்ற ஒரு துடிப்போடு இருப்பவர்களுக்கு, ஓயாத சிந்தனை கொண்டவர்களுக்கு, அந்த சிந்தனையில் ஒரு கொதிப்பு நிலை கண்டவர்களுக்கு சாலமோன் ரிங் தோன்றும். அதே நபருக்கு அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக இயங்காத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சாலமோன் ரிங் மறைந்துவிடும். ஆக சாலமோன் ரிங் உங்களிடம் உள்ள ஒரு அறிவை காட்டுவதற்காக அல்ல, இருக்கின்ற அறிவுடைய பதட்டத்தை காட்டத்தான் சாலமோன் ரிங். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, இதேபோல் அங்கலட்சணம், கைரேகை, எண்கணிதம், ஜாதகம் இவை போன்ற விஷயங்களில் அடுத்தடுத்து சில விஷயங்களை நாம் பார்ப்போம். வணக்கம்.